வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். உலகத்துல ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலேயும் அறிவாளி இருக்கான். குர்ஆனுடைய இந்த வாசகம் ரொம்ப ஃபேமஸான. உலகத்துல அறிவுடையவனுக்கு மேல் இன்னொரு அறிவுடையவன் இருக்கிறான். நான் பெரிய அறிஞன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு மேல நிச்சயமா அறிஞன் இருக்கான். இதனுடைய எல்லை அல்லாட்ட போய் முடியும். அந்த சகோதரர்கள் 10 பேரை பத்தி எழுதுறாங்க. அவர்களும் அபாரமான இல்முடையவர்கள். அவங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, மடையர்கள் அல்ல. இல்லா அய்யகூனு உலமாஅ வ ஃபுதலாஅ அப்படின்னே இருக்கு. அவர்கள் அறிஞர்கள்னே இருக்கு. நீ அறிஞர்களா இருந்தாலும் உனக்கு மேல இல்மு உள்ள யூசுஃபை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் மேல அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்மை கொடுத்திருக்கிறான். ஒரு கூட்டத்தில் நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருந்தார். அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தையை யாரோ ஒரு ஆள் கேள்வியை கேட்டு வர வச்சிட்டார். ஒரு ஆள் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறேங்கிற பேர்ல மன் அலமுன் நாஸ் அப்படின்னு கேட்டார். உலக மக்களிலேயே யாரு ரொம்ப பெரிய அறிவாளின்னு கேட்டார். கொஞ்சம் சுதாரிச்சு பதில் சொல்லியிருக்கலாம், நான் தான்ட்டாங்க. ஆனா அலமுன் நாஸ், எல்லா மக்களை விட நான் தான் அறிஞன்னு. இந்த கேள்வி பதிலோட முடிச்சது. கூப்பிட்டு விட்டு அல்லாஹ் தஆலா, நீ இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நீ உன்னை பெரிய அறிஞன்னு சொல்ற, உன்னை விட பெரிய ஆளுக நீ நபியாக இருந்தாலும் கூட உன்னை விட பெரிய ஆளுக இருக்காங்க, அப்படி போ கடல் வழியா. 2 கடல் சந்திக்கிற இடத்துல ஒரு பாறை இருக்கும். அந்த பாறைக்கு பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் பாடம் படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க.